ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. சமீபத்தில் பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணித்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது அடுத்த கட்ட அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு பயணித்து திரும்பியிருக்கிறார். ஜூன் 27 முதல் 29ஆம் தேதி வரை நிகழ்ந்த இந்த பயணம் வழக்கம் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கவனம் ஈர்ப்பதாகவும் அமைந்தது. கடந்த 12 ஆண்டுகளில் 100 முறைக்கு மேல் வெளிநாடுகளுக்கு பயணித்து தேச நலன் காக்கும் ஒப்பந்தங்களையும் நட்புறவுகளையும் நெறிப்படுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகெங்கும் நாடுகள் தங்கள் உயரிய விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தன் தலைமைத்துவத்திற்கு சான்றாக 30க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை பெற்று எவரும் செய்யவியலாத சாதனையை செய்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அவற்றின் தொடர்ச்சியாக செஷல்ஸ் நாட்டு பயணமும் அமைந்தது. செஷல்ஸ் என்பது இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அருகே உள்ள சுமார் 455 சதுர கிலோமீட்டர் பரப்பு மட்டுமே கொண்ட சின்னஞ்சிறு தீவு. சென்னை மாநகரத்தின் பரப்பளவு மட்டுமே கொண்டுள்ள இந்நாடு புவியியல் ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் கடல் பகுதியில் இது இருப்பதால் கடல் வணிகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட நாடுகள் இந்த சிறிய தீவில் தங்கள் ரேடார் மையங்களையும் கண்காணிப்பு தளங்களையும் அமைக்க போட்டி போடுகின்றன. இந்தியா செஷல்ஸ் நாட்டுடன் நெருங்கிய நட்பை பராமரித்து வருகிறது. செஷல்ஸ் மக்கள் தொகையில் சுமார் 11% பேர் இந்தியர்கள் என்பதும் இந்த உறவு வலுப்பட காரணமாக உள்ளது. செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி கடந்த பிப்ரவரி மாதம் 2026இல் இந்தியாவுக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செஷல்ஸ் நாட்டில் மொத்தம் 115 தீவுகள் உள்ளன. கடந்த 1770ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 15 பேர் அங்கு குடியேறினர். அவர்களோடு 7 ஆப்பிரிக்கர்கள், 5 இந்தியர்களும் அங்கு குடியமர்த்தப்பட்டனர். இதன் பிறகு இந்தியாவின் தமிழகம், பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் செஷல்ஸ் தீவில் குடியேறினர். ஆப்பிரிக்க கண்டத்தின் மடகாஸ்கர், தான்சானியா, கென்யா, மொசாம்பிக் நாடுகளைச் சேர்ந்த மக்களும் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தற்போது செஷல்ஸ் நாட்டில் சுமார் 1.35 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் தமிழர்கள். செஷல்ஸின் துணை அதிபர் திரு செபாஸ்டியன் பிள்ளை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். செஷல்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் செஷல்ஸ் நாட்டுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம். அந்த நாட்டில் தரையிறங்கியதும் அவர்களுக்கு சிறப்பு விசா வழங்கப்படுகிறது. இந்த நாட்டுக்கு 6 அதிநவீன ரேடார்களை இந்தியா வழங்கியுள்ளது. வர்த்தகம், பாதுகாப்பில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக செஷல்ஸ் விளங்குகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செஷல்ஸ் நாட்டின் 50ஆம் ஆண்டு தேசிய தினம் ஜூன் 29ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தேசிய தினத்துக்கான விழாவில் சிறப்பு விருந்தினராக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதற்காக விமானம் மூலம் செஷல்ஸ் தலைநகரான விக்டோரியா நகரின் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டின் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி நேரில் வந்து ஆற தழுவி வரவேற்றார். சிவப்பு கம்பள வரவேற்பும் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. தலைநகர் விக்டோரியாவில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தார்கள். அவர்களோடு கலந்துரையாடிய பிரதமர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் விக்டோரியாவில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவுக்கு சென்றார்கள். செஷல்ஸ் அதிபர் தனது காரிலேயே பிரதமரை அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு ராட்சத ஆமைகள் பாதுகாப்பு மையத்தை பார்வையிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகின் மிக வயது முதிர்ந்த உயிரினம் என அறியப்படும் 194 வயது ஜோனதன் என்ற அல்டாப்ரா வகை ராட்சத ஆமைக்கு உணவளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் அன்னையின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்வில் பங்கேற்றார்கள். பிறகு செஷல்ஸ் நாட்டின் நாடாளுமன்றமான தேசிய சபையில் உரையாற்றினார் பிரதமர். இதன் மூலம் செஷல்ஸ் தேசிய சபையில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். இந்த சபையில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற கௌரவத்தை பெற்றதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கிய பிரதமர், கடந்த 2015ஆம் ஆண்டில் தான் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதலில் பார்வையிட்ட இந்திய பெருங்கடல் தீவு நாடு செஷல்ஸ் தான் என்றும், ஒரு தசாப்தத்திற்கு பிறகும் அந்த பிணைப்பு நீடிப்பதாகவும் கூறினார்.
செஷல்ஸ் நாட்டின் பலம் அங்கு வாழும் மக்கள்தான் என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்த மக்கள் தங்களது மாறுபட்ட மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து செஷல்லோயிஸ் என்ற பொதுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ளனர் என்றார். நாடாளுமன்றத்தின் முதன்மை கோட்பாடான வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அவர்கள் தங்களது வாழ்வில் கடைபிடித்து வருவதாக பிரதமர் கூறினார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவுகள் தொடங்கப்பட்ட போது நமது நட்பு ஆரம்பித்ததாக கூறப்படுவது தவறு. நமது உறவு அதற்கும் முன்பு பல காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது. இந்திய பெருங்கடல் இந்தியாவையும் செஷல்ஸையும் பிரிக்கவில்லை, மாறாக அது நம்மை ஒன்றாக இணைக்கிறது. அதனால்தான் நாம் எப்போது சந்தித்தாலும் பழைய நண்பர்களாகவே சந்திக்கிறோம் என்று பிரதமர் திரு மோடி கூறினார். கடந்த 1770ஆம் ஆண்டிலேயே இந்தியர்கள் முதலில் செஷல்ஸ் மண்ணில் கால் பதித்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர், இரு நாடுகளுக்கிடையே உள்ள ஆழமான பண்பாட்டு தொடர்புகளை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். கடந்த 1976இல் செஷல்ஸ் நாடு சுதந்திரம் அடைந்த போது அதன் விக்டோரியா துறைமுகத்தில் இந்தியாவின் INS நீல்கிரி போர்க்கப்பல் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்போது 50வது பொன்விழா ஆண்டிலும் இந்தியாவின் INS தர்காஷ், INS இஷாக் ஆகிய நவீன போர்க்கப்பல்கள் செஷல்ஸ் மண்ணில் இருப்பதை பெருமையோடு சொன்னார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச அரங்கில் உரையாற்றிய 20வது வெளிநாட்டு நாடாளுமன்றம் செஷல்ஸ் ஆகும். இதையடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை நடவடிக்கை மற்றும் நீல பொருளாதாரம் ஆகியவற்றில் ஆற்றிய பங்களிப்பிற்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. செஷல்ஸ் நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டம் ஸ்டாட் லினிட்டே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். பிறகு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மெனி அளித்த அதிகாரப்பூர்வ அரசு விருந்தில் கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. செஷல்ஸ் தீவு ஆமைகளின் புகலிடமாக விளங்குகிறது. இதை நினைவு கூறும் வகையில் உத்தரப்பிரதேசத்தின் மொரதாபாத் நகரில் தயாரிக்கப்பட்ட வெண்கல ஆமையை செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மெனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். செஷல்ஸ் நாட்டின் துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான திரு செபாஸ்டியன் பிள்ளைக்கு சிக்கிமின் புகழ்பெற்ற ஆர்கிட் ஓவியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். துணை அதிபரின் மனைவி லீனா பிள்ளைக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை அவர் பரிசாக அளித்தார். பிறகு நடந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா சார்பில் செஷல்ஸுக்கு அதிநவீன ரோந்து கப்பல் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ரோந்து கப்பலுடன் 5 ரோந்து படகுகள், 6 ஆம்புலன்ஸ் படகுகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்தியா சார்பில் 500 டன் அரிசி, 8500 டன் சிமெண்ட் வழங்கப்பட உள்ளது. இந்தியா உதவியுடன் செஷல்ஸில் கட்டப்பட உள்ள சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம், மக்கள் மருந்தகம், வேளாண் துறை, கைதிகள் பரிமாற்றம், செஷல்ஸ் கடற்படை வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி, விண்வெளி, செஷல்ஸ் தலைநகரில் சிறப்பு மருத்துவமனை கட்டுவது தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 1250 கோடி ரூபாய் கடன் உதவிக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த பயணத்தில் செஷல்ஸ் நாட்டில் மாஹே தீவில் விக்டோரியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோயிலில் வழிபட்டார் பிரதமர். இந்த கோயில் அந்த நாட்டில் அமைந்துள்ள ஒரே இந்து ஆலயம் என்ற தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. இந்த சிறிய தீவு நாட்டின் கலாச்சார கட்டமைப்பில் இந்திய சமூகத்தின் இருப்பு, நம்பிக்கை மற்றும் பங்கு ஆகியவற்றின் மிக தெளிவான மற்றும் நிலையான அடையாளமாக இந்த கோயில் திகழ்கிறது. இந்த கோயில் அந்நாட்டில் உள்ள தமிழ் சமூகத்தை சேர்ந்த செஷல்ஸ் இந்து கோயில் சங்கம் சார்பில் 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கோயிலில் வழிபாடு நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து, நவசக்தி விநாயகர் ஆலயத்தின் பகவான் ஸ்ரீ கணேசர் அனைவருக்கும் ஞானம், வலிமை மற்றும் வளத்தை அருளட்டும் என்று பதிவிட்டுள்ளார். செஷல்ஸ் நாட்டுக்கான பிரதமரின் பயணம் இந்தியாவின் பாதுகாப்பு, கடல்சார் வணிகம், ஒத்துழைப்பில் மேலும் ஒரு நேச நாட்டின் பங்களிப்பை பெற்று தந்திருக்கிறது. தேசம் நல்லொளியில் ஜொலிக்கிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.